ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நவக்கிரக கோள் மாற்றும் நாத ஜோதிடராம் நமது குலதெய்வ தேவேசர் அவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, தேவபிரான் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் இன்றும் தொடர்ந்து 17ஆம் நாளாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலிக்கடையில் அழிதுயர் பொழிகின்ற இந்த கலியுக கடையிலே அழியாத கலை கூவும் ஒலிவா மேருவாக நமது தேவகோமான் அவர்கள் வந்து அவதரிக்கிறார்கள். அவர்களது அந்த திவ்ய தரிசனையை பெற்றவர்கள், அந்த திவ்ய தரிசனை பெற்ற நாம் எல்லோரும் எப்பேர் கொத்த பேர் பெற்றவர்கள். என்றும் இன்றும் என்றும் அந்த திவ்ய தரிசனையை பெற்றுக் கொண்டிருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் அதை தவிர வேறு இனி பெற வேண்டியது எதுவுமே இல்லை. அவர்களது திருவடி நிழலை அடைகின்ற அந்த ஒரு வேலைதான் நமக்கு பாக்கி இருக்கிறது. இந்த துக்க உடலை உதறிவிட்டு அவர்கள் திருவடி நிழல் அடைந்து நிலையான அந்த வாழ்வில் நிலையான ஆனந்தம் பெறும் அந்த ஒரு வேலைதான் பாக்கி இருக்கிறது. அதுவரைக்கும் அவர்களது அந்த திவ்ய தரிசனையிலேயே நாம் ஒட்டி இருக்க வேண்டும். அந்த தரிசனையை விட்டு கொஞ்சம் கூட நகர்ந்து விடாது. கொஞ்சம் நகர்ந்து சென்றாலும் இந்த மாயையானது நம்மை வந்து பற்றி கொள்ளும். இப்போ இந்த உலகத்துல கோடாகோடியான மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்துல நமக்கு மட்டுமே அவர்களது இந்த திவ்ய நாதத்தை கேட்கிற அந்த பெரும் வேறு கிட்டி இருக்கிறது. இன்னைக்குமே நம்ம அவங்க அந்த நாதத்தை கேட்கிறோமே, அந்த எல்லாத்தையும் சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படித்த அந்த ஈசனே வந்து துணி கொடுக்கிற அந்த துணியை கேட்கிற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோமே. அந்த நாதத்தை கேட்க விரும்புகிற மக்களை எல்லாம் அவர்களே இங்க கூட்டி கொண்டு வந்து விடுவார்கள். நாம என்ன அந்த கேட்கணுங்கிற ஒரு ஆசை மட்டும் பட்டா போதும். அது ஆசைப்பட்டாலே நரன்கிற பேர் போய் மனிதன்கிற பேர் வந்துரும் பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. அது போல அந்த நாதத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் நம்ம உள்ளத்துல துளி ஏற்பட்டாலும் போதும், அவங்களே நம்மளை எந்த எல்லைக்கு கூட்டிட்டு வரணுமோ அந்த எல்லைக்கு அவங்களே நம்மளை கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ நாம கூட இப்போ புதுசா எவ்வளவோ மக்கள் வர்றாங்க. எப்படி மெய்வெளிச்சாலையை பற்றி தெரியும் உங்களுக்கு, எப்படி இங்கு வந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, யாராவது ஒருத்தவங்க பேரை சொல்லி இன்னார் கூட்டி வந்தார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தவங்க பேரை அவங்களை யாரு அவங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க பேரை சொல்லுவாங்க. ஆனா பெருமான் அவர்கள் தான் அவர்களை எல்லாம் இங்கு கூட்டி வந்திருக்கிறார்கள். அந்த வேதத்தாய் தான் எல்லோரையும், அவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும். அதனால பெருமான் அவர்கள் தான் யாரோ அவங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அந்த வேதத்தாய் தான் நம்மளை எல்லாம் இங்கே கூட்டி வந்து நம்மளை எல்லாம் இப்படி ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள். எங்களை எங்களை கூட்டி கொண்டிங்கு வந்தோ, இங்கு வந்தோ எல்லா தலைமுறைகளுக்கு முன்னாள் எல பாரம்பரை முன்னே முன்னாள் முன்னே முன்னாள் 7,000 ஆண்டு கப்பால் உள்ள அங்கே மானுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சக்தியோ நீளம் மகளம் கதிநீதியும் நீங்களே பாரும் தூவர காளே
வேத சக்தி கூட்டி வந்தாளையா. அப்போ நமக்கு அவங்க அந்த திவ்ய தரிசனையை பார்க்கணும்னு ஆசை கொண்ட மக்களை எல்லாம் அந்த வெள்ளிச்சிவிகையற்ற தோன்றலராகிய அந்த வெள்ளிச்சிவிகையில் ஏறி வருகின்ற அந்த வேத சக்தி தான் நம்மளை எல்லாம் இங்கு கூட்டி வைத்து ஒன்று சேர்த்து நம்மளை எல்லாம் இப்படி பேசும்படி அவங்கதான் அவங்களுடைய அந்த இச்சையின்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி தேடு ஊடகத்துல அந்த பிரம்ம ஊடகர்கள் ஆதி மனுமகன் அவர்களை தேடி வரும்போது வழியில் குரமாதாக வந்து அவங்க தேடி வரும்போது அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பெருமானவர்களே ஒரு குரமாதாக வந்து அவங்களுக்கு வழிகாட்டி அவங்க கூட துணை நின்று அவங்களுக்கு அருளி செய்தார்களே, அது போலத்தான் அவங்களே நாம வந்து அவங்கள பார்க்கணும், அந்த நாதத்தை கேட்கணும்னு ஆசை கொண்ட மக்களுக்கெல்லாம் அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி அருளிக்கொண்டே இருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவோட கதையில கூட வரும். கிருஷ்ண பரமாத்மா வந்து குசேலரும் கிருஷ்ண பரமாத்மாவும் வந்து பாலிய நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் குருகுல வாசத்துல ஒன்றாக படித்த இளம் வயதில் பாலிய நண்பர்கள். அப்போ அப்புறம் பெருசாகி அவங்க பிரிஞ்சிடுறாங்க. பாலியத்துல ரொம்ப சிநேகிதமாக இருந்தவர்கள். கிருஷ்ண பரமாத்மா அந்த துவாரகாபுரிக்கு மன்னனாகி விட்டார். குசேலர் மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. அவர் பேர் வந்து சுதாமா என்கின்ற அந்த குசேலர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ரொம்ப வறுமை தாங்க முடியல. பிள்ளைகளுக்கும் அவருக்கும் உணவு கூட ரொம்ப கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான நிலை வரும்போது அவர் ரொம்ப மனைவிட்ட வேதனைப்பட்டு என்ன செய்யறது இனிமே அப்படின்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க துணைவியார் வசுந்தரா தேவி அவங்க பேரு, அவங்க சொல்றாங்க, ஏன் இவ்வளவு வேதனைப்படுறீங்க? உங்களுடைய நண்பர் தானே, உங்க பாலிய நண்பர் தானே கிருஷ்ண பரமாத்மா, அந்த பரந்தாமன், அவங்கள போய் நீங்க சந்திச்சுட்டு வாங்க, நம்ம குறையெல்லாம் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இவரும் சரி நண்பரை போய் பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நாளா நண்பரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இந்த ஏழ்மை கோலத்துல எப்படி போறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தினால அவர் ரொம்ப தன்மானம் கொண்டவர். குசேலர் யார்கிட்டையும் போய் உதவின்னு கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படக்கூடியவர். அதனால அவரு அங்க போறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் அவங்க மனைவி நீங்க போங்க, நீங்க போய் அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குசேலர் அந்த சுதாமா அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது அப்படியே தயங்கி நிக்கிறாங்க. ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யாரையாவது பெரியவங்களை போய் பார்க்கும்போது ஏதாவது பழம் வாங்கிட்டு போகணுமே, எனக்கு அப்படி எதுவும் வாங்குறதுக்கு கூட என்கிட்ட எதுவும் இல்லையே, நான் அவருக்கு என்ன கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுல எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு, வீட்லயும் எதுவுமே இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க நான் பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வசுந்தரா தேவி அவங்க வந்து பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா அவளை படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போன உடனே அவங்க ரொம்ப இவங்க கூட அன்பா பழகக்கூடியவங்க. அவங்ககிட்ட போய் என்னம்மா உனக்கு என்ன வேணும், எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு பிடி அவள் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கி அந்த ஒரு பிடி அவளை ஒரு துணியில சுத்தி அதை கொண்டு வந்து குசேலர் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒரு பிடி அவளை அவர் எடுத்துட்டு தள்ளாடி அங்க வழியில ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கும், அங்க வந்து நான் வர்ற வர என்னுடைய மனைவி மக்களை கிருஷ்ணா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த மனைவியும் அவர் ரொம்ப தள்ளாடி நடக்க கூட முடியாத ஒரு நிலைமையில அவர் உங்களை தேடி ஒரு ஊர் விட்டு வேற ஊருக்கு துவாரகாபுரிங்கிற ஊருக்கு போகணும், அவர் வழியில நீங்க தான் அவரை பார்த்து கூட்டிட்டு போகணும், கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டு அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் வர்றாங்க. குசேலர் தள்ளாடி தள்ளாடி வர்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா தான் அந்த ஆதி பரந்தாமரை, அவருக்கு எல்லாமே தெரியும். அங்கிருந்து இந்த காட்சிகள் எல்லாம் அவங்க வந்து ஞானக்கண் கொண்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க துணைவியார்கிட்ட அவங்க சொல்றாங்க, தேவி என்னோட நண்பர் என்னை பார்க்க கிளம்பி வர்றாரு, அவருக்கு வழித்துணை, அவரு இவ்வளவு தள்ளாடி வர்றாரே, அவர் எப்படி நான் இங்க இந்த ஊர் வரைக்கும் வந்துருவாரா அப்படின்னு சொல்லி அவங்க துணைவியார் கேக்குறாங்க. அவரால் வர முடியாது, நான் போய் அவரை கூட்டிட்டு வர போறேன், நான் என்னாருன்னு காமிச்சுக்கிடாமே
நான் போய் அவரை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா ஒரு வழிபோக்கர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு குசேலர் தள்ளாடி தடுமாறி, காலில் செருப்பு இல்ல, எதுவுமே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் தலைப்பாகை இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தலைப்பாகை வாங்க கூட அவருக்கு அந்த துணி கூட அவங்க வீட்டுல இல்ல. தலைப்பாகை இல்லாம ஒரு குடிமி வச்ச ஒரு தலையோட, காலில் ஒரு செருப்பு கூட இல்லாம, ஒரு கம்பம் ஊனிட்டு தள்ளாடி தள்ளாடி விழுந்து விழுந்து எந்திரிச்சு அவர் நடந்து வர்றார். அப்போ ஒரு முறை தவறி விழும்போது ஒரு 2 கைகள் வந்து அவரை தாங்குது. யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இத படிக்கும்போது, இத ஒரு நூல்ல நான் படிக்கும்போது, யார் நீங்க அப்படின்னு கேட்ட உடனே, வந்தவர் நீங்கள் யார் இந்த வழித நீலம்மா தனீலம்மா அப்படி கேட்டது மாதிரி எனக்கு அந்த குரமாது கட்டம் ஞாபகத்துக்கு வந்தது. அது போல யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க, நான் ஒரு வழிபோக்கர், சும்மா தனியா அந்த வழியா போகணும்னு நினைச்சேன். நல்ல வேளை துணைக்கு நீங்க ஒருத்தவங்க கிடைச்சிருக்கீங்க, வாங்க சேர்ந்தே பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அரவணைச்சு அந்த வழித்துணையில அவருக்கு நடக்க முடியாதபடிக்கு அவர் வேதனைப்படும் போது, வழியில வந்து ஒரு ஆற்றெல்லாம் கடந்து போக வேண்டியது இருக்கு, அதுல எல்லாம் ஒரு போட்ல அவரை உட்கார வச்சு கூட்டிட்டு போய் அவரை கொண்டு போய் அந்த துவாரகாபுரியில கொண்டு சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு அவங்க, நான் வர்றேயா, நீங்க போய் பாருங்க பரந்தாமனை அப்படின்னு சொல்லி, நீங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கீங்க, அவரை போய் பாருங்க, அவர் பெரிய ராஜா, உங்களுக்கு ரொம்ப உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். போன அப்புறம் இவர் தயங்கி தயங்கி அந்த ஊரை பார்த்தாலே அது செல்வ, துவாரகாபுரி கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த நாடு, அது செல்வ செழிப்போட இருக்கு. எங்க பார்த்தாலும் அரண்மனைகள், ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நாடா இருக்கு. அங்க எல்லாருமே செல்வந்தர்களாகத்தான் நடமாடிட்டு இருக்காங்க. இந்த குசேலர் தான் ஒரு ஏழ்மை கோலத்துல தள்ளாடி தள்ளாடி நடந்து வர்றதை பார்க்கும்போது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இவரை பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்படி ஒரு ஏழ்மைக்காரன் நம்ம நாட்டுல இல்லையே, இது யார் புதுசா இருக்கு இந்த ஆளு, எங்கேயோ வேற நாட்டுல வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு போல, அவரை விசாரிப்போம் அப்படின்ட்டு ஒரு 4 பேர், ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நான் துவாரகாபுரி மன்னன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது, மன்னனை பாக்குறதுக்கு இப்படி ஒரு ஏழ்மை கோலத்துல வந்தீங்களா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அவரை. இல்ல, நான் வந்து அவருக்கு எப்படி, உங்களுக்கு எப்படி, அவர் யாரையும் லேஸ்குள்ள பார்க்க மாட்டாரு, நீங்க யாரு, நான் அவருடைய நண்பர், பாலிய நண்பர் அப்படின்னு சொல்றாரு. நண்பரா, அவருக்கு இப்படி ஒரு ஏழ்மை கோலத்துல ஒரு பரதேசி கோலத்துல இருக்கிற ஒருத்தர் நண்பரா, இந்த ஆளுக்கு வந்து ஏதோ நட்டு கலந்துருச்சு போல, இவருக்கு ஏதோ மூளை குழம்பிருச்சு போல, ஏதோ உளர்றாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம், ஐயா சரி நீங்க போய் முயற்சி பண்ணுங்க, அந்த அருக்கு அரண்மனை அப்படின்னு காமிக்கிறாங்க. அவரும் அரண்மனைக்கு போறாரு. அரண்மனை அந்த வாசலுக்கு நுழையிறதுக்கே எவ்வளவோ தூரம் கடந்து போற மாதிரி இருக்கு. கடந்து போய் அந்த ஒரு வாயு காப்போம் அவங்க வந்து, யாரு நீங்க, என்ன வேணும்னு கேக்குறாங்க. நான் வந்து துவாரகாபுரி மன்னன் மதுசூதனன், அவங்கள பார்க்கணும். நீங்க யாரு, நான் அவங்களோட நண்பன். அவங்களும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நண்பனா, இவரா நண்பன், இந்த ஏழ்மை பரதேசி பிராமணன் இவர் நண்பனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து, நீங்க போய் சொல்லுங்க, உங்க நண்பர் சுதாமா வந்திருக்கிறாரு மட்டும் சொல்லுங்க, அவர் வர சொன்னா நான் உள்ள வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களும் சரி இருங்க நாங்க போய் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றதுக்காக போறாரு. மற்றவங்க எல்லாம் அவரை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நண்பனா, நம்ம மன்னருக்கு இவர் நண்பனா, பாவம் ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல, வறுமையினால ஏதோ பைத்தியம் பிடிச்சு மூளை குழம்பி ஏதோ பேசுறாரு அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவரை பார்த்து சிரிக்கும் போது அவருக்கு ரொம்ப அவமானமாகி, இப்படி ஒரு அவமானத்துக்கு நடுவுல நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி போயிடலாமே அப்படின்னு அவர் மனசு அங்க நிக்கவே, சுத்தி இருக்கிறவங்க அந்த சிரிப்பு வந்து அவரால் அங்க நிக்கவே முடியல. அவர் திரும்ப சரி போயிடலாம், இப்படி நகைக்கிறாங்க, நம்ம இங்க வந்து என்ன பிரயோஜனம், சரி போயிடலான்னு அவர் திரும்பி அப்படி போய்கிட்டு இருக்கிறார். அப்போ வந்து அந்த வாயில் காப்போன் கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் சொல்றாரு, வாயில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சுதாமா உங்களுடைய நண்பன் சொல்றாரு.
அதுதான் எல்லாமே தெரியுமே, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எல்லாமே தெரியுமே. அவர் ஒரு கபட நாடகர் ஆயிற்று. அப்படியா என் நண்பரா, நானே வரேன். அவர் நினைச்சிட்டு போறார் வாயில் காப்பாளன் யாரு போ சொல்லுன்னு தான் சொல்லுவார்னு நினைச்சா அவரு அந்த சிம்மாசனத்துல இருந்து இறங்கி அவரு காலில் கூட செருப்பு இல்லாம திடுன்னு ஓடி வர்றாரு அங்க இருந்து. நண்பன், என் நண்பன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சிரிச்சவங்க எல்லாம் என்ன, நம்ம எல்லாம் சிரிச்சோம், இவர் ஓடி வர்றாரே அவரை பாக்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் ஓடி வர்றார். ஓடி வந்து இவர் திரும்ப போய்கிட்டு இருக்கிறவரை பின்னாடி நின்னு சுதாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவர் என்னது கிருஷ்ண பரமாத்மா குரலாக இருக்கே அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. நண்பா, என்னை பார்க்க வந்துட்டு நீ இப்படி திரும்பி போகலாமா அப்படின்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சு அரவணைச்சு அவரை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ கேலி பேசினவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. நம்ம எல்லாம் எவ்வளவு கேலி பேசணும், கிருஷ்ண பரமாத்மா அவரை அரவணைச்சு கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு நினைச்சு. இப்போ இந்த இது ஒன்னொன்னும் படிக்கும்போது நம்முடைய பெருமானவர்கள் நம்மளை எப்படி அரவணைச்சு நம்மளை எல்லாம் கொண்டு போறாங்க, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதனாலதான் இதை நான் பகிர்ந்து கொள்றேன். அப்போ உள்ள கொண்டு போய் உள்ள கூட்டிட்டு போய் அவரை ரொம்ப அன்போட உபசரிக்கிறாரு. இவருக்கு வறுமையை நீக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யும் கேட்கறதுக்கு தான் வந்தவர். ஆனா கேட்கறதுக்கு இவருக்கு கூச்சம், கேட்கவே மாட்டாரு. அவரும் நண்பா உனக்கு என்ன வேணும், ஏதாவது உதவி வேணுமா, என்ன வேணும் சொல்லு, உனக்கு பார்த்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையில எப்படி ஒன்னா விளையாண்டுகிட்டு இருந்தோம்னு அவர் அந்த பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ஆனாலும் கேட்கறதுக்கு கூச்சம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா எனக்கு அந்நியார் ஏதாவது கொடுத்து விட்டாங்களா, ஏதாவது கொண்டு வந்தியா எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு அவுல், ஒரே ஒரு பிடி அவுல், அதை மடியில ஒரு துணியில கட்டி பொட்டல மாதிரி தொங்க விட்டுருக்கிறாரு. அதை எடுத்து கொடுக்குறாரு. அதுல ஒரு வாய் தான் எடுத்து கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய அந்த திருவாயின் இடத்துல போடுறாங்க. அங்க இவருடைய வீடெல்லாம் அரண்மனையா மாறிடுச்சு. அது இவருக்கு தெரியாது, குசேலருக்கு தெரியாது. அப்போ 2-3 நாள் நீ இருந்துட்டு தான் போகணும்னு அவரை வம்பு பண்ணி இருக்க வைக்கிறாரு. இவரும் சரி இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு 2-3 நாள் அங்கேயே தங்குறாரு. ஆனா கேட்கவே இல்லை. அப்புறமா மனைவி உங்க நினைப்பு, நம்ம இங்க தங்கிட்டு இருந்தா நம்ம மனைவி மக்கள் எல்லாம் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யறது. ஆனா அங்க அவங்க நிலைமையே மாறிடுச்சு. அங்க இவர் அவள் ஒரு பிடி சாப்பிட்ட உடனே தான் அங்க லட்சுமி தேவி அங்க தோன்றி அவருடைய மனைவிட்ட உனக்கு என்ன வேணும், உங்க வீடெல்லாம் நான் அரண்மனையா மாத்த போறேன்னு. என் வீடை மட்டும் அந்த ஊரே ஏழ்மையான ஒரு ஊரு, என் வீடை மட்டும் அரண்மனையா மாத்தினீங்கன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க. அப்போ ஊரையே மாத்திடுவோன்னு ஊரையே அரண்மனையா மாத்திட்டாங்க. எல்லார் வீடும் அரண்மனையா அந்த ஊரே இந்த மதுராபுரி நாட்டுக்கு சமானம் மாதிரி ஒரு செல்வ செழிப்புள்ள நாடா ரொம்ப சிறப்பா ஆயிடுச்சு. அது இங்க குசேலருக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு நண்பா நான் போயிட்டு வரேன். போகும்போது கூட எதுவுமே கேட்கல அவர்கிட்ட. உனக்கு ஏதாவது வேணுமா, கேட்கறியா, என்ன தயக்கமா இருக்கிற அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்கும்போது இல்ல உன்னை பார்த்ததே எனக்கு சந்தோஷம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எதுவுமே கேட்காம அவர் திரும்பி வர்றாரு. சரி இவன் போய் அந்த ஆச்சரியத்தை பார்க்கட்டும். லட்சுமி தேவியே சொல்றாங்க, அவர்கிட்ட சொல்லுங்களேங்க, அவர் நிம்மதியாவது இருப்பாரு, உன் மனைவி எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன், எல்லாம் அங்க செல்வ செழிப்போட இருக்காங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது சொல்ல மாட்டேன், அவன் போய் அங்க போய் ஆச்சரியப்பட்டு அவன் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த குசேலர் திரும்ப வர்றாரு. திரும்ப போகும்போதும் அவருக்கு வழித்துணையாக கிருஷ்ண பரமாத்மா அந்த முதல்ல ஒரு வழிபோக்கரா வந்தாரே அதே வேஷத்துல கூட வர்றார். திடீர்னு கூட வர்றார். அவர் பேரு என்ன, நீங்க யாருன்னு கேட்கும்போது என் பேர் முரளி மனோகர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் என்னப்பா முரளி மனோகர்னே, நானும் இப்ப அந்த ஊருக்கு தான் போறேன், வாங்க உங்களை வண்டியில கூப்பிட்டு போறேன், நீங்க நடந்து போவது கஷ்டமா இருக்கும்னு ஒரு மாட்டு வண்டியில அவரை உட்கார வச்சு கூட்டிட்டு போய், என்ன உங்க நண்பரை பெரிய ராஜா நீங்க பாத்துட்டு வரேன், நீங்க இன்னும் அதே ஏழ்மை கோலத்துலதான் திரும்பி வந்திருக்கீங்க, ஒரு பொட்டலம் கையில பையி ஒன்னையும் காணா, அவர் ஒன்னும் கொடுக்கலையா, எதுவுமே கொடுக்கலையா உங்க நண்பர் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என் நண்பரை நீ குற்றம் சொல்லாத, எனக்கு நான் கேட்டா கொடுத்துருப்பார், நான் கேட்கலையே, ஏன் நீங்க கேட்கல, எனக்கு தயக்கமா இருந்துச்சு, உங்க தயக்கமா இருந்தா நீங்க கேட்காட்டாலும் உங்க கோலத்தை பார்த்து அவர் கொடுத்துருக்கணுமே, இதுதாங்க பணக்காரங்க புத்தி, இதுதான் அவங்ககிட்ட எல்லாம் போக கூடாதுன்னு சொல்றது, நீங்க போய் அவரை போய் பார்த்து இப்ப ஒண்ணுமே இல்லாம வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவரு நிறைய சொல்லுவார்.
சொல்லும் போது இவர் என் நண்பனை திட்டுறதா இருந்தா நான் அவன் வண்டியிலே வரமாட்டேன்னு அவர் கூட சண்டை போட்டு அப்புறம் அவர் வண்டியில கொண்டு இறக்கி விடுவார். இங்க அவர் ஒரு கோயிலுக்கு போலான்னு முதல்ல அவங்க நாட்டுக்கு வந்தவுடனே அந்த கோயிலுக்கு போறாரு. அந்த கோயில்ல அவங்க மனைவி அவங்க கணவர் இன்னும் காணுமேன்னு, அவர் கணவர் வந்தா பிறகுதான் நான் பசியாருவேன்னு சொல்லி அந்த கோயிலேயே அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப இப்போ ஒரு பெரிய ராணி மாதிரி பட்டாடைகள் எல்லாம் உடுத்தி நகை நட்டோட ரொம்ப ஜொலிப்போட இருப்பாங்க. இவர் வரப்போ இவரை பார்த்த உடனே அவங்க இவர் காலில் விழுந்து வணங்குவாங்க. யாரோ எம்ம காலில் விழுந்து வணங்குறாங்களே, யாருமா நீங்க, ஏமா என் காலில் விழுந்து வணங்குறீங்கன்னு கேட்பாரு. சுவாமி உங்களுக்கு என்னை தெரியலையா, நான் உங்க மனைவி வசுந்தரா. என் மனைவி வசுந்தராவா, எனக்கு அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறமா தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீடெல்லாம் அரண்மனையாக மாறி இருக்கும். பிள்ளைங்க எல்லாமே செல்வ செழிப்போட, அந்த நாடு நகரமே எல்லாமே செல்வ செழிப்பா மாறி. அப்போ இது எதுக்கு நாம பார்த்தோம்னா, ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை போய் அந்த ஏழ்மை நிலையில இருந்த ஒரு குசேல போய் பார்த்து ஒரே ஒரு பிடி அவள் கொடுத்த உடனே இவருடைய நிலைமையெல்லாம் மாறுத்து. அதுபோல அவங்கள பார்க்கணும்னு நினைச்ச உடனே வழித்துணையாக இருந்து கூட்டிட்டு போய் அவரையும் அங்க அரவணைச்சு அவருடைய அந்த தரித்திர நிலைமையெல்லாம் மாற்றி திரும்பியும் அவங்கள பத்திரமா கொண்டு சேர்த்து இவ்வளவும் செஞ்சாங்களே. நம்ம பெருமானவர்கள் அதை தானே நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிற மக்களை எல்லாம் இன்னைக்கு வருவாங்க, நீதமாம் கும்பல் கும்பலாக வருவாங்க அப்படின்னு அன்னைக்கே தீர்க்க தரிசனமா எழுதி வச்சாங்க. அது போல இன்னைக்கு வர்ற மக்கள் எல்லாருக்கும், இன்னைக்கு வர்ற மக்கள்லாம் நான் எனக்கு சாலையில தங்குறதுக்கு இடமே இல்லைன்னு நினைச்சு வந்தேன்க்கா, ஆனா தெய்வ செயலா எனக்கு ஒருத்தவங்க எங்க வீட்டுல தங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க, எனக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க சொல்லும் போதும் நான் எப்படி, எனக்கு சாலையில எதுவுமே தெரியாது, ஏதோ கேள்விப்பட்டேன் வந்தேன், என்ன இருக்குமோன்னு பயந்து வந்தேன், ஆனா இங்க வந்த பிறகு எல்லாரும் எங்களை ஆதரவா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் இது எல்லாமே பெருமானவர்களுடைய அந்த அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா நடத்தின அந்த செயலை நடத்துறவங்க இடம் தானே குருட்சேத்திரம் அப்படின்னு நம்ம பெருமானவர்கள் சொன்ன மாதிரி அந்த குருட்சேத்திர எல்லையாக நம்முடைய மெய்வழிச்சாலையில் நம்மளுடைய தேவபெருமானவர்கள் இன்னைக்கும் அந்த பரந்தாமராக நின்று நம்மளையெல்லாம் அரவணைத்து எப்படி ஒரு படி அவல்ல அவங்க தரித்திரியம் நீங்குச்சோ அது போல நாம நம்மளுடைய அன்பு, நம்ம அன்பை தவிர நாம வேற என்ன இருக்கு நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு? அந்த அன்பை நம்மகிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் நாம இன்னும் கொஞ்ச நாள்ல பிச்சை ஆண்டவர் திருவிழான்னு கொண்டாட போறோம். இவன் ஒன்னும் கொடுக்க மாட்டான், உன்கிட்ட எப்ப வாங்கணும்னு எனக்கு தெரியும், நம்மகிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு தான் அவங்க வர்றாங்க. பிச்சை ஆண்டவர்னா நம்மகிட்ட பிச்சை எடுக்கலாம் அவங்க வரல, நாம கொடுக்கவே மாட்டோம் எதையும், அன்பை கூட கொடுக்கறதுக்கு தயங்குறோம். உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்துதான் அந்த ஞானத்தை பெறணும். அதையெல்லாம் பிச்சு நம்மகிட்ட எடுக்கிறதுக்காகவே ஒரு திருவிழாவாக ஏற்படுத்தி வச்சு நம்மகிட்ட நாம கொடுக்காட்டாலும் பிச்சு பிடுங்கி எடுத்து அந்த எல்லைக்கு நம்மளை தர இழுத்து கூட்டி கொண்டு போய் நம்மளுடைய அந்த அறிவறியா தரித்திரியம், அதுதான் தரித்திரியம். இந்த உலக செல்வ செழிப்பு காசு இல்லைன்னா அதுக்கு பேர் தரித்திரியம் இல்லை. இந்த அறிவறியா தரித்திரத்தை எல்லாம் நீக்கி அந்த அறிவுல நம்மளை எல்லாம் பிரகாசமாக செல்வந்தர்களாக, நம்முடைய தந்தை கோடீஸ்வரர் அல்லவா, அப்படி ஒரு கோடீஸ்வரரா 4 கோடீஸ்வரர் அல்லவா, அப்படிப்பட்ட கோடீஸ்வரராக நம்மளை எல்லாம் ஆக்கி வைத்த அந்த பெருமானவர்கள் தாங்கள் அவதரித்து தம்மை இன்னார் என்று வெளிப்படுத்தி அந்த திருவாக்கியங்களை நாம் பகிர்ந்து வருவதை இன்னைக்கும் தொடர்ந்து நாம பார்ப்போம். அப்போ நாம திருமஞான குரல்ல தான் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கும் திருமஞான குரல் திருவாக்கியம் எண் 25 பார்ப்போம். அந்த திருவாக்கியம் எண் 25 ஆங்கிரசம் அப்படிங்கிற ஒரு எல்லையை பத்தி பெருமான் அவர்கள் அதுல அருளி செய்றாங்க. ஆங்கிரசம் என்ற எல்லையை யாரும் எட்டி ஏற முடியாத எல்லையை எட்டி ஏறி கைப்பற்றியது நேற்று இரவுதான். அந்த ஆங்கிரசம்ங்கிற எல்லைய பெருமானவர்கள் இதை எழுதினது 28/9/1967. அப்ப என்ன சொல்றாங்க, நேற்று இரவுதான் நான் ஆங்கிரசம்ங்கிற எல்லையை அடைந்தேன். ஆங்கிரசம்னா என்னன்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் பெருமானவங்க இதுல விளக்குறாங்க. நேற்று மாலை இருந்த நாம் வேறே, இன்றுள்ள நாம் வேறே. இரவு நிகழ்ந்தது அதிசயாதி அதிசயம். அன்று இரவு அதிசயாதி அதிசயம் நிகழ்ந்தது. நமக்கு தினமும் அதிசயாதி அதிசயம் தான் நிகழ்ச்சிக்கிட்டே இருக்காங்க பெருமானவர்கள்.
காரணங்கள் எல்லாம் கடந்த அதிகாரண கடல். மறைமரம் என்றும் சொல்லலாம், மாறாமரம் என்றும் சொல்லலாம், சந்தான மரம் என்றும் சொல்லலாம். சந்தான மரம் என்பதுதான் அதற்கு முதற் பெயர். இவ்வித நாமம் கொண்ட 7 வேத மரங்களுள் 6 வெவ்வேறு கோணங்களில் ஒரு வட்டத்தில் நிற்கின்றன. 7 மரம் இருக்கும். அந்த 7 மரத்துல 6 மரம் வேற வேற டைரக்ஷன்ல ஒரு வட்டத்துல தள்ளி தள்ளி நிக்குதான் 6 மரம். அதுல கடைசி மரம், இந்த 7வது மரம் அந்த வட்டத்துக்குள்ளே அடங்காம துண்டா நிக்குதான். அது தனியா கடைசி மரம் துண்டாக நிற்கிறது. கையிலே ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கிறது. இப்போ இந்த 7 மரத்தையும் எப்படி அர்ஜுனர் குறி வச்சு அம்பு பாய்ச்சி எதையும் வீசி எறிவாரோ, ஒரு பெரிய மரத்துல மேல ஒரு குருவி உட்கார்ந்து இருக்கு, அடர்ந்த மரத்துல. அந்த குருவியினோட கண்ணை நோக்கி யாரால அம்பு விட முடியும்? துரோணர் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாருக்கும் பாடம் எடுக்கும் போது கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. என்ன தெரியுது இப்ப உனக்கு? மரம் தெரியுதா? தெரியுது. இலை தெரியுதா? தெரியுது. அதுல இருக்க கிளை தெரியுதா? தெரியுது. குருவி தெரியுதா? தெரியுது. குருவி கண்ணு தெரியுதா? தெரியுது. அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா யாராலையும், அப்படி சொன்னவங்க யாராலையும் அம்பு கரெக்டா அந்த கண்ணுல விட முடியல. கடைசியா அர்ஜுனர் வர்றாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு துரோணர், மரம் தெரியுதா? தெரியல. கிளை தெரியுதா? தெரியல. அதுல உட்கார்ந்து இருக்கிற குருவி தெரியுதா? தெரியல. அதனுடைய கண்ணு தெரியுதா? தெரியுது. அப்போ அம்ப விடு. விட்டாரு கரெக்டா அந்த அம்புல. அப்போ மத்த எதுவுமே தெரியக்கூடாது. எதை குறி வைக்கிறோமோ அது மட்டுமே தெரிஞ்சாதான் அவங்களால கரெக்டா அதை நோக்கி அம்பு இதை விட முடியும். அது போல இன்னைக்கு நம்ம பெருமானவர்கள் இந்த 7 மரத்தையும் ஒரே அம்புல விடணும். அதுக்கு அவங்க கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் தான் கையில இருக்கு. ஒரே ஒரு அம்பு தான். ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, இன்னொரு அம்பு, செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஆயுதம் தான் இருக்கு. அதை ஒரே ஒரு தடவை எல்லாம் வீசணும். ஒரே வீசி வெவ்வேறு எல்லைகளில் உள்ள அந்த 7 மரங்களையும் ஒரே ஆயுதம் பொத்து கொண்டு வெளியேற வேண்டும். இது நம்ம பெருமானவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு சவால். அப்போ இதை எப்படி செய்து முடிப்பது என்று நாம் நீண்ட காலமாகவே நினைத்து வந்தோம். இதை பெருமானவர்கள் எப்படி இந்த 7 மரத்தையும் நம்ம ஒரே அம்பல வீச போறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று எம் நினைவில் சதா முட்டிக் கொண்டிருந்தது. ஆயினும் இது நாள் வரை இது பற்றி நாம் வெளியே சொன்னதில்லை. இன்றுதான் நாம் அதை பற்றி பேசுகிறோம். ஏன் அவங்களுக்கு அவங்க இது செஞ்சு முடிச்சாதானே நம்மகிட்ட செய்வாங்க. பெருமானவர்கள் எதுவுமே செயல் இல்லாம சொல்ல மாட்டாங்களே, அவங்க அந்த செயலை செஞ்சுட்டு தானே பேசுவாங்க. அப்போ இன்றுதான் நாம் அதை பற்றி பேசுகிறோம். ஏனெனில் நேற்றிரவுதான் அந்த பெரும் செயலாதிக்க வெற்றி எம் கைக்கு வந்தது. அந்த வேறு வேறு கோணங்களில் உள்ள 7 மரங்களையும் ஒரே ஆயுதம் கொண்டு ஒரே வீச்சில் எப்படி துளைப்பது? நேரா இருந்தா கூட வரிசையா அந்த அம்பு தொலைச்சிக்கிட்டே போயிடும். வேற வேற கோணத்துல 7 பக்கம் திரும்பி நிக்குது. ஒரே அம்பு என்ன அப்படி வளைஞ்சு 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 போய் எல்லா மரத்தையும் தொலைக்குமா? என்ன பண்றது? இது எவர் நினைவுக்கும் எட்டாதது. எமக்கே பல நாள் பாட்டிற்கு பிறகுதான் இது தெரிய வந்தது. எம்முடைய பெருவிரலை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் ஒரு சுவிட்சில் வைத்து ஒரு அழுத்தினோம். அப்போ பெருமான் அவர்கள் ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன வேற வேற கோணத்துல இருக்கு, என்ன செய்யணும்? முதல்ல ஒரு சுவிட்ச் அமுக்கி எல்லாத்தையும் நேர்கோட்டுக்கு வர வைக்கணும். அதைத்தான் பெருமான் அவர்கள் செஞ்சாங்க. எனக்கு பெருவிரல் அழுத்தி ஒரு சுவிட்சில் வச்ச உடனே வளைஞ்சு வளைஞ்சு 7 திசையில திரும்பிக்கிட்டு இருந்தது ஒரே நேர்கோட்டுக்கு வந்துருச்சு. சடார் என்று 7 மரங்களும் நகர்ந்து ஒரே நேர்வரிசையில் நின்றன. அப்போ அந்த சுவிட்ச கையில வச்சிருக்கிறவங்க தான் அந்த செயலை செய்ய முடியும். பிறகு ஒரே வீச்சில் 7 மரங்களையும் துளை தெரிந்தோம். அப்ப 7 வேற வேற கோணத்துல இருக்கு. என்ன செஞ்சாங்க பெருமான் அவர்கள்? ஒரு சுவிட்ச அமுக்கி 7ஐயும் நேர ஒரே நேர்கோட்டுல வர வச்சு அதுக்கப்புறம் அம்பு விட்டாங்க. 7 மரங்களையும் துளைத்து எறிந்தார்கள்.
எமது நீண்ட கால தவ ஏற்றத்தினால் கைவரமான இந்த வல்லபம் தான் ஆங்கிரசம் எனப்பெறும். அப்ப இந்த வல்லபத்துக்கு பேரு தான் ஆங்கிரசம். இந்த ஆங்கிரசம்ங்கிற இந்த வல்லபம் நம்ம பெருமானவர்களை தவிர வேற இதுவரைக்கும் வந்த எந்த பாரமான்கள் கையில இல்லை. அப்போ அது என்ன செயல்? அந்த 7 மரம்ங்கிறது எதை குறிக்குது? பெருமானவர்கள் எந்த ஆயுதம் கொண்டு எப்படி அந்த மரத்தை எல்லாம் துளைத்தார்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த வாக்கியத்திலே தெய்வம் அவர்கள் அருளி செஞ்சிருக்காங்க. இது காலம் வரை இந்த செயல் யார் கைக்கும் வரவில்லை. இது இன்று எம் கைக்கு வந்தாயிற்று. 18 ஆண்டுகளாக இந்த ஆங்கிரசத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருந்தது இன்றுதான் முடிந்தது. 6 கோணத்தில் 6 விதமாக இருந்த 7 மரங்களையும் ஒரே நேராக கொண்டு வந்து கோத்தெறிந்த திறம், அதாவது ஆங்கிரச கோத்திரம் உதயமான நாள் இன்றுதான். இதனால் எம்மை சேர்ந்தவர்களுக்கும் அவர்கள் தேவர்களாய் விளங்குவதோடு ஆங்கிரசம் என்கிற அரிய தவாதிக்க மேல்நிலை தகுதியும் இனாமாக கிட்டப்பெறுகிறது. நம்ம பெருமான் அவர்கள் இந்த ஆங்கிரசத்தை கோத்திரத்தை எவ்வளவோ எப்படி இதை செய்யறதுன்னு யோசிச்சு 7 மரமும் 7 திசையில நிக்குதே, இதை எப்படி ஒரே அம்புல தாக்கிறது, ஒரே அம்புல தொலைக்கிறதுன்னு யோசிச்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த மரங்களை எல்லாம் நேர் வரிசைக்கு கொண்டு வந்து தொலைச்சு அந்த கோத்திரத்தை, அந்த திறத்தை, அப்படி கோத்த அந்த திறத்தை அவர்களை சார்ந்த மக்களுக்கு தேவர்கள் என்ற பட்டத்தை கொடுத்து அந்த ஆங்கிரச கோத்திரம் என்கிற அந்த தவாதிக்க தகுதியையும் இனாமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த ஆங்கிரச கோத்திரம் 7 மரங்கள் இன்னாலும் அதை தொலைச்செறிகிற திறத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க பெருமானவர்கள். எம்மையே சார்ந்து நின்று இதன் பலன் பெற்று உய்யப் போவது எத்தனையோ, அல்லாது எம்மை சாராமல் உதைபட்டு போவது எத்தனையோ. அப்போ அவங்களை சார்ந்து இறுதி வரை நின்றால் அந்த ஆங்கிரச கோத்திரம் நம்ம கையை விட்டு போகாம நம்மகிட்டே இருக்கும். நாமளும் எத்தனை மரம் வளைஞ்சு நின்னாலும் ஒரு சுவிட்சில் அமைக்கி நேர்கோட்டில் வர வச்சு தொலைச்சி எரிஞ்சிடலாம். அவங்களை சாராமல் நின்றால் யமனிடம் உதைபட்டு போக வேண்டியதுதான் என்று அருளி கொண்டு வரும். அது நேரம் ஆங்கிரச கோத்திரம் என்று சந்தியாவந்தன மந்திரத்தில் வருகிறது என்று ஒருவர் கூற, வரும் ஆங்கிரச கோத்திரம் எல்லா வேத நூல்கள் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த செயல் இருந்துச்சா அப்படின்னா இல்ல. பெருமானவர்கள் வந்த பிறகுதான் அந்த செயல் நடந்தேறியது. ஆண்டவர்கள் இதற்கு முன் இப்பதநிலை வைப்பை யாரும் கை போட்டதில்லை. இதுவரைக்கும் எத்தனையோ பாரமான்கள் வந்தாங்க, யாருமே இந்த 7 மரத்தையும் ஒரே அம்பு கொண்டு தொலைச்சி எரியல. அப்போ அது என்ன? இப்போது வரப்போகிறதையே அதுக்கு பின்னால வரப்போகுதுன்னு தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்காங்களே தவிர இதுக்கு முன்னால அந்த செயல் இல்லை. அப்போ அது செயல் என்ன அப்படின்னு அடுத்த லைன்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுவரை சர்வ மதங்களையும் எடுத்து பேசும் நாவு வந்ததில்லையே. அப்போ அந்த இந்த வரியில தான் நமக்கு என்னன்னு விளக்குறாங்க. சர்வ மதங்கள் தான் வேற வேற திசையில நின்னுச்சு. இந்த மதம் ஒரு திசை, வைணவ மதம் ஒரு திசை, புத்த மதம் ஒரு திசை, ஜைன மதம் ஒரு திசை, இப்படி எல்லா மதமும் வேற வேற திசையில. அதோட துண்டா ஒரு மரம் நின்னுச்சுன்னாங்களே அது இஸ்லாமிய மதம். அது எதுலையுமே சேராம துண்டா ஒரு மதம் நின்னுச்சு. இப்படி சர்வ மதங்களையும் எடுத்து பேசுறாங்களா? இதுவரைக்கும் வந்த பாரவான்கள் எடுத்து பேசுகிற நாவை கொண்டு வந்தார்களா? அந்த சர்வ மதங்களையும் நிரூபிக்கிற அந்த மகான்மியர் இதுவரைக்கும் வரல. அவங்க வந்துதான் அந்த சர்வ வேதங்களும் சர்வ சாதிகளும் ஒரே நாவின் ஆட்சிக்கு உட்பட்டு நின்றதில்லை. ஒரே நாவு தான் பெருமானவர்கள்ட்ட, ஒரே சொல், ஒரே ஆயுதம், ஒரே தேவாயுதம். அந்த தேவாயுதம் கொண்டுதான் எல்லா மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாத்தையும் ஒரே அம்புல வீழ்த்து எறிஞ்சுட்டாங்க. நாம் எல்லாம் அதுல விழுந்து கிடந்தவங்க தான். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே சொல், எம்முடைய ஒரே வார்த்தையில் அந்த யமனுடைய அந்த வாகனை பஞ்சு பஞ்சாக போகிறதெனில் அது என்ன லேசான வார்த்தையா? அப்போ அப்படிப்பட்ட எல்லா மதங்களினுடைய செயல் என்னவாக இருந்தது? எல்லா மதங்களினுடைய சர்வ மதங்களுடைய செயல்களும் எல்லா மதங்களும் செயல் இழந்து ஒரு நீத போத வேத நாத நாதாந்தரிடத்தின் கையகத்தாகி திரும்பியும் அந்த வலிமையை பெறணும்னு ஏங்கி நின்னுச்சு. அத்தனை மதங்களையும் கைகோர்த்து ஒன்று சேர்த்து எல்லா மதங்களின் வலிமையையும் ஒன்று சேர்த்து திரட்டி கொண்டு வந்து மரளிகை தீண்டா மெய்மதம் என்ற ஒரு மெய்மதத்தை உண்டாக்கி அந்த மதத்திற்கு அடையாளமாக இந்த திருநாமத்தை இன்னைக்கு எடுத்து வைக்கிறேன் பெருமான் அவங்க எடுத்து சொன்னாங்களே இன்னைக்கு. அப்போ அந்த சர்வ மதங்களையும் வீழ்த்துகின்ற அந்த நாவுதான்
பெருமான் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆயுதம். அந்த எல்லா மதங்களும் வேற வேற பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தாங்களே. எங்கேயாவது வெளியே ஒரு இஸ்லாமியர் வீட்டுல ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் பொண்ணு கொடுப்பானா சம்மதத்தோட? தெரியாம அவங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நடக்கும். வீட்டுல சம்மதத்தோட செய்வாங்களா? நடக்குதே. பெருமான் அவர்கள் நம்மளை நடத்தி வச்சிருக்காங்களே. இங்க நம்ம யாராவது ஜாதி பேதம் பாக்குறோமா? அப்படி எல்லா மதங்களையும் ஒரே அம்புல உங்களுடைய ஒரே நாவின், இதுவரை சர்வ மதங்களையும் எடுத்து பேசும் நாவு வந்ததில்லையே. சர்வ வேதங்களும் சர்வ சாதிகளும் ஒரே நாவின் ஆட்சிக்கு உட்பட்டு நின்றதில்லையே. இன்னைக்கு எல்லா மதத்துக்காரங்களும் இந்த மத 69 ஜாதிகள் அடங்கிய எல்லா மதத்து மக்களும் அந்த ஒரே நாவுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறோமே. அப்படி வந்துள்ள நாளையில் அல்லவா, அப்படி சர்வ வேதங்களும் வட்டாடும் நாவினர் கையகத்தில் அல்லவா அந்த ஆங்கிரச கோத்திரம் விளங்கும். அப்போ அவங்க கையகத்துல விளங்குற அந்த திறம், அந்த திறத்துக்கு பேருதான் ஆங்கிரச கோத்திரம். முன்வந்த செம்மல்கள் முத்தொழிலுக்கு அரசர்கள் ஆனதும் போதும் என்று நின்று விடுவார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. இன்னும் நாள்தோறும் கூலிக்கு போவது போல் சென்று தவத்தில் ஏறி ஏறி வருகிறோம். இம்மாதிரி நெடுங்காலம் தவம் செய்தவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த ஆங்கிரச கோத்திரம் எல்லா மதத்துக்காரனையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வர்றதுக்காக தான், அந்த தவ வலிமையெல்லாம் பெறுறதுக்காக தான் இன்னமும் நான் போய் அந்த தவத்தை பெற்றுக்கொண்டே வருகிறேன். நாமெல்லாம் என்ன தவம் செஞ்சோம், என்ன செஞ்சு கிழிச்சோம்? நமக்கும் அவங்க தவத்தில இருந்து அள்ளி போட்டு நிரப்பணுமே. அதுக்காக எத்தனை மனுக்களுக்கு கொடுத்தாலும் குறையாததா சேகரிச்சு வைக்கணுமே. அதுக்காக அவங்க கடைசி வரைக்கும் பாடுபட்டு, அந்த மாதிரி என்ன மாதிரி 72 ஆண்டுகள் பாடுபட்டவர் எவராவது உண்டா? இல்லை, இதுவரைக்கும் வந்தவங்க யாரும் அப்படி பாடுபடலையே. இந்த ஆங்கிரச கோத்திரத்தை பற்றி புசுந்தர் பிரான் முதலிய மெஞ்ஞான மகத்துக்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்களே அன்றி அவர்கள் காலத்திலோ அல்லது அதற்கு முன்னைய காலத்திலோ இது வந்துள்ளதாக யாரும் சொல்லவில்லை. அப்போ இந்த ஆங்கிரச கோத்திரம்ங்கிற செயல் இருந்தது முன்னால. ஆனா அந்த செயல் நடைபெற்றது நம்முடைய பெருமானவர்கள் வந்த காலத்துல மட்டும்தான். ஏன்னா அவங்கதான் அந்த பாரவான்களை எல்லாம் அனுப்பின இறுதி தீர்ப்பர். இப்படி வந்து பெருமானவர்கள் வந்து நம்ம எல்லாம் எப்படி வந்து கண்ண பரமாத்மாவை பார்க்க போன அந்த குசேலருக்கு துணையாகவே கண்ண பரமாத்மா அவரை வழி நடத்தி கூட்டிட்டு போய் அவரை அரவணைச்சு அவருடைய அந்த தரித்திரியத்தை எல்லாம் நீக்கினார்களோ, அதுபோல நம்முடைய பெருமானவர்கள் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் தெரிந்து பெண்ணை எடு. ஆனா அந்த உலகத்துல எல்லாம் கோத்திரம் தெரிஞ்சு பெண்ணை எடுக்க மாட்டாங்க. ஒரே கோத்திரம்னு சொன்னா பெண்ணை எடுக்க மாட்டாங்க. ஒரே கோத்திரம் நிறைய இந்த பிராமணர் வீட்டுலதான் இந்த வார்த்தை ரொம்ப குழம்பு. நீங்க என்ன கோத்திரம், நீங்க என்ன கோத்திரம். ஒரே கோத்திரம்னா அந்த வீட்டுல பெண் எடுக்க கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் பங்காளிகள் ஆயிடுவாங்க, அண்ணன் தங்கை முறை வந்துடும் அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. ஆனா பழமொழியில என்ன சொல்லியிருக்கு, கோத்திரம் தெரிந்து பெண்ணை எடுன்னு தான் சொல்லியிருக்கு, எடுக்காதன்னு சொல்லல. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் தெரிந்து பெண்ணை எடு. அதனால நாமளும் தெரியாத ஒரு கோத்திரத்துல போய் பெண் எடுக்கிறத விட நம்ம தெரிந்த கோத்திரத்துல நம்ம பெருமானவர்கள் நம்மளை எல்லாம் ஒரே கோத்திரமாக உருவாக்கி வச்சிருக்காங்களே, நம்ம ஒரே கோத்திரத்துக்குள்ளே நம்ம பெண்ணை எடுத்து பெண்ணை கொடுத்து நாமள பெருமானவர்கள் வாழ வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிரச கோத்திரம் என்பது என்ன அப்படிங்கிறத நாம இந்த திருவாக்கியத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு அந்த சுதாமா என்ற குசேலர் எப்படி பரந்தாமரை பார்க்க எண்ணி கிளம்பியதிலிருந்து அவர்களுடைய வழித்துணையாக கூடவே வந்து அவர்கள் அரண்மனையில் வச்சு அவங்க தயங்கி ஒண்ணுமே கேட்காம இருந்தும் கூட அந்த ஒரு பிடி அவளை மட்டும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த தரித்திர நிலைமையெல்லாம் மாற்றி அவர் அவங்களை தேடி வரும்போது ஓடி வந்து அவர்களை அரவணைத்து திரும்பவும் அவங்கள பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தது போல நம்முடைய பெருமானவர்கள் நம்ம இறுதி வரை நம்ம கூடவே நின்று நாமளும் இந்த அறிவறியா தரித்திரியத்துலதான் இருக்கிறோம். இது அந்த தரித்திரியத்தை விட மேலான தரித்திரியம். இந்த அறிவறியா தரித்திரத்தை எல்லாம் நீக்கி இன்னும் நாம சொன்னமே, இன்னும் நமக்கு வந்து ஒன்றே ஒன்றுதான் பாக்கி இருக்கு. நாம அவங்க திருவடி நிழல் போய் சேரணும். அது வரைக்கும் அவர்களுடைய அந்த திருவடி நிழல்லையே அதை விட்டு சிறிதும் அகலாமல் அவர்கள் அந்த திருவடி நிழலையே பற்றி இருந்து பெருமானவர்களது அந்த திருப்பாதம் போய் சேரும் வரை அவர்கள் அந்த திருவடி நிழலிலேயே ஒன்று கூடி வாழ்வோம். பெருமானவர்களது திருவடி நிழல் போய் சேர்வோம்.
என்று கூறி என் முத்தி பெருவை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.